நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். உங்கள் ஆடியோ கனெக்ட் ஆகலை உங்களுது. இல்ல நான் வந்து மியூட்ல போட்டுருந்தேன் சார். ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. யா, we will continue children. சாரி. Sorry. Yeah, இப்போ வந்து இது whatever you are seeing in the picture, இந்த பிக்சர் நீங்க பாக்குறீங்க இல்லையா, this is the actin protein. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு உருண்டையா பால்ஸ் மாதிரி ஒரு குளோபுலர் இது வந்து காம்பவுண்ட் வந்து வரிசையா மாலை மாதிரி கட்டிருக்கு. தட் இஸ் கால் குளோபுலர் ஜி ஆக்டின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாலிமர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய ஒன்னோட ஒன்னு அப்படியே ஜாயின் ஆகி நீளமா இருந்து அது பாலிமர். ஆஃப் மோனோமெரிக் ஜி ஆக்டின்ஸ். மோனோமெரிக்னா என்ன? எவ்ரி ஒரு உருண்டையும் மோனோமெரிக் ஜி. ஓகேவா? அது மாதிரி நிறைய பெருசா நீளமா இருக்கு. அந்த மாதிரி ஒன்னதோட கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்னு அப்புறமா two filaments, another protein tropomyosin also runs close to the F actin throughout its length. இதான் இந்த tropomyosin. இந்த கயிறு மாதிரி இருக்கு பாருங்க. இன்னொன்னு இது வந்து two types of filamentous இல்லையா? இந்த actin filament. இப்போ வந்து நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? இப்போ கான்ட்ராக்டைல் புரோட்டீன்ல என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன்ல வந்து எப்படி வாட் இஸ் ஹேப்பனிங், ஹவு த மசில் வந்து சிக்னல் வருது, எப்படி மசில் மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னே புரியாம யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இதுதான் நம்ம ஆக்சுவலா வந்து we are discussing. இப்போ வந்து மசில்ல வந்து நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம பார்த்தோம். ஆக்டின் அண்ட் மயோசின் பார்த்தோம். ஆக்டின் வந்து லைட்டா இருக்கும், மயோசின் வந்து டார்க்கா இருக்கும். அப்புறம் அந்த எப்படி ஸ்ட்ரையேட்டட் பேண்ட் எல்லாம் எப்படி இருக்கு, how the stripes comes. ஆக்டின் வந்து லைட் அண்ட் டார்க் அந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறதுனால ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி தெரியுது. அண்ட் வாட் ஆர் தோஸ் ஏ பேண்ட், ஐ பேண்ட், ஜெட் லைன் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? நான் அந்த எல்லாமே கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல நம்ம பார்த்தோம். ரிலாக்ஸ்டு ஸ்டேட்னா என்ன? ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்துன்றது எல்லாமே மசில்ஸ் ரிலாக்ஸ்டா இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஏ பேண்ட் பெருசா இருக்கும், வந்து ஐ பேண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்று மேல ஒன்று இடிக்காம எல்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். இப்போ நீங்க வந்து ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கீங்க. ஸோ யூ ஆர் டூயிங் சம் மூவ்மெண்ட் ஆர் யூ ஆர் வாக்கிங் ஆர் டூயிங் சம்திங். அப்போ மசில் மூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் இல்லையா? அப்போ வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அது வாட் இஸ் ஆக்டின் மேட் ஆஃப், வாட் இஸ் மயோசின் மேட் ஆஃப், அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஆக்டின்ல வந்து தட் இஸ் மேட் அப் ஆஃப், இந்த ஆக்டின்ங்கிறதுலயே ரெண்டு டைப் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து உருண்டையா பாலிமர், தட் இஸ் ஒன் ப்ரோட்டீன், அண்ட் அது தட் இஸ் ஒன் ஆக்டின். அண்ட் இன்னொன்று வந்து இந்த ப்ரௌன் கலர் இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் ட்ரோபோமயோசின். அந்த அதுவும் வந்து ஃபுல்லா இந்த வந்து உருண்டையா இருக்கிறதோட முழுக்க போகும். ஓகேவா? ஸோ இது வந்து தீஸ் ஆர் த டூ டைப்ஸ். அண்ட் அங்கங்க பாத்தீங்கன்னா யூ கேன் see this, இந்த மூணு ட்ரையோ மாதிரி அங்கங்க இருக்கு இல்லையா? இது வந்து என்னன்னு கேட்டா, திஸ் இஸ் ட்ரோபோனின் அப்படிங்கிற ஒரு திஸ் இஸ் ட்ரோபோனின். ஆக்சுவலா வந்து இது தட் இஸ் a sub unit of tropomyosin. அதுல என்னன்னா, இப்ப இந்த when the contraction takes place, the myosin comes and gets itself attached to the actin filament. ஓகேவா? அப்பதான் அது பிடிச்ச, அது அட்டாச் ஆயிட்டு பிடிச்ச அந்த மசில் இந்த ஃபிலமெண்ட் வந்து இந்த மயோசின் ஃபிலமெண்ட் போய் ஆக்டினோட அட்டாச் ஆகி ஆக்டினை பிடிச்சி இழுக்கும். அப்ப இழுக்கும் போது அந்த கன்ட்ராக்ஷன் வரும். ஸோ இந்த அந்த அட்டாச் ஆகிற இடத்துல இந்த ட்ரோபோனின் போய் இருக்கும். அந்த ட்ரோபோனின் அது வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இது போய் எந்த இடத்துல இந்த மயோசினோட இந்த ஃபிலமெண்ட் அட்டாச் ஆகுதோ அந்த இடத்துல போய் அது உக்காந்துட்டு அதை மாஸ்க் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை மறைக்கும். அது எந்த இடத்துல போய் அட்டாச் ஆகுதோ அந்த இடத்த இது வந்து மாஸ்க் பண்ணுது. ஓகே? ஸோ அண்ட் தென்
ஸோ அது இப்போ வந்து ஸோ இது திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, இப்போ வந்து இந்த மயோசினோட அந்த ஸ்ட்ரக்சரையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும் இந்த மயோசினோட மோனோமர்னா ஒரு சிங்கிள் யூனிட். இதே மாதிரியே இப்படி பாருங்க, இதே மாதிரி இன்னொன்று இருக்கும், இந்த மாதிரி வரிசையா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது பாலிமர். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல ஒன்றை மட்டும் நம்ம எடுத்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்க்குறோம். அதனாலதான் இது வந்து மயோசின் மோனோமர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த ஆக்டின் பைண்டிங் சைட்ஸ். இதுலலாம் இந்த இடத்துல தான் வந்து இது போய் இந்த ஆக்டின் ஃபிலமெண்டோட போய் அட்டாச் ஆயிக்கும். அட்டாச் ஆகி பிடிச்சி அந்த ஆக்டினை போய் இழுக்கும். ஸோ அதுதான் அந்த ஆக்டின் பைண்டிங் சைட். ஓகே, இது வந்து மயோசின்ல இருக்கிறது. ஆனா அந்த ட்ரோபோனின் எங்க இருக்கு? இந்த ட்ரோபோனின் அந்த ஆக்டின் ஃபிலமெண்டஸ்ல அந்த அட்டாச் ஆகிற இடத்துல போய் அது மாஸ்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு தலையை தூக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் கால்ட் த ஹெட். இது வந்து இது வந்து ஏடிபி பைண்டிங் சைட். அப்படின்னா இந்த இடத்துல வந்து when it gets binded to the actin, அப்ப என்ன ஆகும், இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல வந்து it releases they give the signal. Yeah, we will see that next. First இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்துக்கங்க. இது வந்து that is called light meromyosin and heavy meromyosin சொல்லுவோம். இது this is called the light meromyosin. இந்த ஹெட் கிராஸ் ஆர்ம் மாதிரி இருக்கு இல்லையா, இது தலையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி, that is called heavy meromyosin. ஓகே, ஸோ திஸ் மச் யூ ஷுட் நோ. இப்போ இது வந்து எப்படி வந்து how it gets attached அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மெக்கானிசம் ஆஃப் மசில் கண்ட்ராக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க, they get the signal from the neuro system. பாருங்க, muscle contraction is initiated by the signal sent by the central nervous system via a motor neuron. The motor neuron is one unit of the central nervous system, basic unit. அது இந்த மோட்டார் நியூரான்ங்கிறது என்னது, along with the muscle fibers connected to it constitute a motor unit. இப்போ இது வந்து இதெல்லாம் நீங்க வந்து you have to remember children. இதை வந்து நீங்க இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஆர் இங்க இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. as I told you when I started the class, இந்த சாப்டர்ல there is lot of neat questions. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு படிங்க. அப்பதான் நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது, எக்ஸாம் முன்னாடி படிக்கும்போது you will concentrate on these things and you will not forget these names. இப்போ இந்த மோட்டார் நியூரான்ங்கிறது என்னன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட ஒரு 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 யூனிட். ஓகே, ஸோ இந்த மோட்டார் நியூரான் along with the muscle fiber, muscle by fiber தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, we saw the muscle sarcomere that is surrounded by the membrane வந்து sarcoplasma, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து இந்த மோட்டார் along with the muscle fiber connected to it constitute a motor unit. ஸோ இந்த மோட்டார் யூனிட் என்ன ஆகுதுன்னு கேட்டா, the junction between the motor neuron and the sarcolemma of the muscle fiber is called the neuromuscular junction or the motor end plate. Okay, the neural signal reaching this junction releases a neurotransmitter. ஓகே, என்ன ஆகுது, இது இந்த ஜங்ஷன் பிட்வீன் த மோட்டார் நியூரான்ங்கிறது என்னது, இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட ஒரு யூனிட். ஓகே, அது வந்து சிக்னல் சென்ட் பை த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பயா மோட்டார் நியூரான்ங்கிறது அது ஒரு யூனிட். அது வித் மசில் ஃபைபர் கனெக்டட் கான்ஸ்டிடியூட் அ மோட்டார் யூனிட். ஓகே, ரைட். அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஜங்ஷன் பிட்வீன் த மோட்டார் நியூரான் அண்ட் த சார்கோலெமா ஆஃப் த மசில் ஃபைபர். சார்கோலெமாங்கிறது மசில் ஃபைபர்ல இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, கிராஸ் செக்ஷன்லாம் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன ஆக்டின் அதுக்குள்ளதான் ஃபிலமெண்ட், மயோசின் ஃபிலமெண்ட் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ அந்த ஒரு சார்கோலெமா அதுக்குள்ள நிறைய பண்டிலா இருக்கு இல்லையா, பண்டில்ஸ். அதோட வந்து இதோட ஒரு யூனிட் மோட்டார் நியூரானும் அந்த சார்கோலெமா ஆஃப் மசில் ஃபைபரும் சேர்ந்து ஒரு நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் ஒன்று வரும். தட் இஸ் கால்ட் த மோட்டார் எண்ட் பிளேட். ஓகே, இப்போ இந்த நியூரல் சிக்னல் வந்து ரீச்சிங் திஸ் ஜங்ஷன், இந்த ஜங்ஷனுக்கு நியூரல் சிக்னல் வரும். எப்படி வரும், இஸ் ரிலீசஸ் அ நியூரோ டிரான்ஸ்மிட்டர். எதுல, அசிடைல் கோலைன்
அதுதான் வந்து இந்த நியூரல் டிரான்ஸ்மிட்டர் வருது. ஸோ திஸ் நேம் யூ ஹாவ் டு ரிமெம்பர், acetylcholine, which generates an action potential in the sarcolemma. இப்போ வந்து அது வந்து சிக்னல் கொடுக்குது, ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணும், வாட் டு டூ அப்படிங்கிறது. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் இல்லையா. ஸோ அதனால அது வந்து தட் வில் கிவ் த சிக்னல், நீங்க வந்து இது நகரணும், எழுந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாட் எவர் த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இந்த சர்க்கோலெமாக்கு அது சிக்னல் தரும். எது வழியா? அசிடைல் கோலைன் வழியா. இப்போ திஸ் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ த மசில் ஃபைபர். இது வந்து எல்லா மசில் ஃபைபர் ஃபுல்லா பரவிட்டு causes the release of calcium ion into the sarcoplasm. இந்த சார்கோபிளாசம் குள்ள வந்து எதுல வந்து கால்சியம் அயான் இருக்கு மசில் ஃபைபர்ல? சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல கால்சியம் அயான்ஸ் இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் இதுல வந்து பார்த்தோம், லாஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சாப்டர்ல we saw இந்த சார்கோபிளாசம் ரெட்டிகுலம்ல வந்து கால்சியம் அயான் வந்து வந்து நிறைய இருக்கு. தட்ஸ் a ஸ்டோர் ஹைவ்ஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ். அது வந்து சார்கோபிளாசம்ல ரிலீஸ் பண்ணும். அது பண்ண உடனே அது என்ன ஆகும்னு கேட்டானா, அதோட வேலை என்ன, அது போய் ஃபர்ஸ்ட் ட்ரோபோனின்ங்கிறது என்னது, அந்த இந்த மயோசின் வந்து போய் இந்த ஆக்டினுக்கு மேல அட்டாச் ஆகிற இடத்த வந்து மாஸ்க் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அது ட்ரோபோனின். அந்த ட்ரோபோனின்லாம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அதோட வேலை வந்து கால்சியமோட வேலை அது. ஃபர்ஸ்ட் இது கால்சியம் ரிலீஸ் பண்ணோம்னா என்ன பண்ணும், இது ஃபர்ஸ்ட் நியூரல் motor neuron signal varum. Motor neuron combined with the muscular fiber, that is one unit of motor unit adu. But அந்த motor neuron கிட்ட இருந்து signal muscle fiber குள்ள வந்த உடனே அது வந்து sarcoplasmic reticulumல இருக்கிற calcium ion ரிலீஸ் பண்ணும். அந்த acetylcholine வந்து that will spread through the muscle fiber and then that will release the calcium ion. அந்த கால்சியம் அயான் ரிலீஸ் ஆன உடனே கிடுகிடுன்னு அங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரோபோனின் தட் வில் ரிலீஸ் ஃப்ரம் தட் பிளேஸ். ஸோ தட் மாஸ்க் இல்லாமல் அது ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனோடனே என்ன ஆகும், டக்குன்னு இந்த மயோசின் வந்து தட் வில் கோ அண்ட் கெட் அட்டாச் டு த ஆக்டின் ஃபைபர். மயோசின் ஃபைபர் வில் கெட் அட்டாச் டு த மயோசின் ஃபைபர். எப்படி அட்டாச் ஆகும், இந்த ஹெட் பாம்பு மாதிரி தூக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த ஹெட் வந்து போய், அதாவது ஹெவி மோட்டார் மெரோமார்பிக் இது அதுல போய் தட் வில் கெட் அட்டாச் டு த ஆக்டின் ஃபைபர். அப்புறம் என்ன ஆகும், தட் வில் புல் அட்டாச்ட், எல்லாம் போய் அட்டாச் ஆனோடனே இட் வில் புல் ஆட்டோமேட்டிக்கலி. இட் வில் புல் ஆனோடனே அது கண்ட்ராக்ட் ஆகும். எது கண்ட்ராக்ட் ஆகும், ஆக்டின் ஃபைபர் வில் கண்ட்ராக்ட். அதுதான் கண்ட்ராக்ஷன். ஓகே. ஸோ இப்போ அது என்ன ஆகும்னு கேட்டான்னா, அந்த ப்ராசஸ்ல வாட் வில் ஹேப்பன் இஸ் இந்த ஏடிபி இருக்கு இல்லையா, ஏடிபி பேஸ் வந்து வித் த கால்சியம் இட் வில் செப்பரேட் இன்டு ஏடிபி பிளஸ் பொட்டன்ஷியல் அயானா, பாஸ்பேட் அயானா ஆகும். ஓகே, ஆல்ரைட், புரியும். தென் அதுலேருந்து வந்து அந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணும். இங்கேருந்து வந்து போய் அட்டாச் ஆகிக்கும் மயோசின் ஹெட்டு. அதுக்கப்புறம் எகெயின் இது வந்து என்ன பண்ணும், திருப்பியும் வந்து அந்த திருப்பி அந்த பாஸ்பேட் அயான் அண்ட் ஏடிபி எல்லாம் கம்பைன் பண்ணி திருப்பி ஏடிபி ஆகும். திருப்பியும் அங்கேருந்து வந்து திருப்பியும் அதே மாதிரி அந்த கால்சியம் வச்சுட்டு தென் இட் வில் ஸ்பிளிட் இன்டு 2 அண்ட் தென் அதை ரிலீஸ் பண்ணோன்னே தென் இட் வில் கெட் கோ அட்டாச்ட் வித் த ஃபிலமெண்ட். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஒன் சைக்கிள், இட் வில் கீப் ஹேப்பனிங். ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆகுது, ரிலீஸ் ஆகுது, அட்டாச் ஆகுது, அந்த மாதிரி கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன், கண்ட்ராக்ஷன், அந்த மாதிரி. that's a cycle, it will keep happening. Okay, so in the contraction what will happen is, இப்போ என்ன ஆகும்னு கேட்டானா, இந்த மசில் வந்து இது அட்டாச் ஆகி புல் பண்ணும்போது இந்த ஐ பேண்ட் வந்து குறையும். how it is இது வந்து இவ்வளோ பெரிய ஐ பேண்ட் வந்து தட் ஐ பேண்டே. இப்போ நீங்க இந்த 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 படத்தை பாருங்க, லுக் அட் திஸ், தேர் இஸ் நோ ஐ பேண்ட் இன் திஸ் இல்லையா. ஐ பேண்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. தென் லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன், ஐ பேண்டே கம்ப்ளீட்டா இல்லை, ஜெட் லைன் தான் இருக்கு. ரொம்ப வந்து இது மேக்ஸிமலி கண்ட்ராக்டட், மேக்ஸிமம் கண்ட்ராக்ஷன். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி. தட் இஸ் ஃபர்ஸ்ட் டயக்ராம் இஸ் த ரெஸ்டிங் ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் கண்ட்ராக்ஷன், அதுக்கு அடுத்தது வந்து மேக்ஸிமல் கண்ட்ராக்ஷன், தேர்ட்.
ஓகே, இந்த process வந்து it will continue till the calcium ions are pumped back to the sarcoplasmic, resulting in the masking of actin filament. இப்போ வந்து இந்த கால்சியம் அயான்ஸ்லாம் திருப்பி வந்து அந்த சர்க்கோபிளாஸ்மிக் சிஸ்டர்னே அதுக்குள்ள வந்து திருப்பி எல்லாம் போற வரல, this cycle will keep going on and on. ஓகே, இது வந்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டா, ரிப்பீட்டட் ஆக்டிவேஷன் ஆஃப் த மசில்ஸ் கேன் லீட் டு அக்யூமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட். நம்ம ரொம்ப வந்து ரொம்ப இந்த மாதிரி, அதாவது ரொம்ப எக்ஸாக்ட் பண்ணிக்கிட்டோம், இப்போ நம்மளே வந்து இருக்கோம், ரொம்ப வேலை செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டா, லாக்டிக் ஆசிட் வந்து டியூ டு ஆனரோபிக் பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன் இன் தம். இப்போ இந்த கிளைகோஜன் பிரேக் டவுன் ஆகும்போது சம் கெமிக்கல் ரியாக்ஷன் அதில் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னு கேட்டால் ஃபெட்டிக் வரும், யூ வில் கெட் டயர்ட். அதனால தான் ரொம்ப நம்ம வந்து எக்ஸாக்ட் பண்ணிட்டு ரொம்ப நம்ம வந்து வேலை செஞ்சோம்னா யூ வில் கெட் டயர்ட். அது இதனால தான். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த மசில்ஸ் எல்லாம் இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணோம்னா, இதுக்கு வந்து தே ஹேவ் த myoglobin. Muscles contains red colored oxygen storing pigment called myoglobin. இப்போ இந்த மசில்ஸ்ல எல்லாம் வந்து என்ன ஆகும்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கெல்லாம் வந்து தே நீட் ஆக்சிஜன் அண்ட் அதர் மினரல்ஸ் இல்லையா, அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, மசில்ஸ் கண்டெயின் a red color oxygen storing pigment called myoglobin. இந்த மயோகுளோபின் ஒரு ஆக்சிஜன், அதுக்குள்ள ஆக்சிஜன்ஸ் இருக்கு. ஓகே, அது வந்து எங்க மசில்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த மயோகுளோபின்ல வந்து the content is high in some of the muscles. சில மசில்ஸ்ல வந்து மயோகுளோபின் கண்டென்ட் ரொம்ப ஹையா இருக்கும், சில மசில்ஸ்ல மயோகுளோபின் கண்டென்ட் வந்து ரொம்ப மினிமமா இருக்கும். ஸோ அப்போ மினிமமா அந்த மாதிரி ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுல வந்து என்ன சொல்றது, அது வந்து தட் இஸ் கால்ட் ஒயிட் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவோம். மயோகுளோபின் ரொம்ப ஹை கண்டென்ட்டா இருக்கும்போது ஆக்சிஜன் கண்டென்ட்டும் ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அது வந்து வில் பி ரெட் இன் கலர், அது வந்து ரெட் ஃபைபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீஸ் மசில்ஸ் ஆர் கால்ட் contain plenty of mitochondria. இப்போ இந்த ரெட் மயோகுளோபின் இருக்கிறது, ரொம்ப ஹையா மயோகுளோபின் பிக்மெண்ட் இருக்கிற மசில்ஸ் வந்து என்ன ஜாஸ்தியா இருக்கும்னு கேட்டா மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியால வந்து என்ன இருக்கும், which can utilize the large amount of oxygen stored in them for ATP protection. இல்லையா, இந்த ஏடிபி ப்ரொடக்ஷன் எப்படி ஆகுது, இந்த ஆக்சிஜனால இந்த ஏடிபி அண்ட் பிஐ ஜாயின் ஆகும், அதுக்கப்புறமா எகெயின் அது ஸ்பிளிட் ஆகும், திருப்பி ஜாயின் ஆகும், ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட் ஆகும்போது அது போய் அந்த மயோசின் போய் ஆக்டினோட அட்டாச் ஆகும், அது திருப்பியும் ஏடிபி அண்ட் பிஐ வந்து ஜாயின் ஆகி ஆக்சிஜன் யூஸ் பண்ணி ஜாயின் ஆகும்போது ஏடிபி ஆகும்போது that gets released from the இது. அப்போ அந்த troponin goes and attach and masks itself from the marks that area. Okay, this is how that total process takes place. Okay, so இதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. அந்த ஆக்சிஜன் வந்து எதுலேருந்து வருது, மயோகுளோபின் அப்படிங்கிற மசில் பிக்மெண்ட்லேருந்து வருது. அதில் வந்து that's got mitochondria. அது வந்து it utilizes a large amount of oxygen stored in them. அதுக்குள்ள ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அந்த ஆக்சிஜன் is utilized for the ATP production. This muscle therefore can be called aerobic muscles. இந்த மாதிரி இருக்கிற மசில், இந்த ரெட் கலர் ஃபைபர் அந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் வந்து aerobic muscles அப்படின்னு சொல்லலாம். On the other hand, some of the muscles possess very less quantity of myoglobin. இந்த மாதிரி ஒயிட் ஃபைபர் இருக்கிறது வந்து anaerobic. ஏன்னா அதுல வந்து என்ன இருக்காது, அதுல ரொம்ப வந்து பேலா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா அதுல ரொம்ப இருக்காது, மயோகுளோபின் பிரசன்ஸ் ரொம்ப குறைச்சலா இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா அதுல ரொம்ப குறைச்சலா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் அந்த மாதிரி மசில்ஸ்ல. ஸோ அது வந்து anaerobic, they depend on anaerobic process for energy. Okay, so the muscle contraction and relaxation ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுதா? Shall we move on to the skeletal system? Okay, இப்போ வந்து skeletal system வந்து it's very very easy to understand and உங்களுக்கு வந்து ரொம்ப எலாபரேட்டாலாம் இல்லை, பேசிக் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து
ஒரு அவுட்லைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து நம்மளுடைய மசில் சிஸ்டம் என்னன்னா, அதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சாரி சில்ட்ரன், மசில் இல்லை ஸ்கெலிட்டன். இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸியல், இன்னொன்று அப்பெண்டிகுலர். எக்ஸியல்ங்கிறது என்னது? சென்டரில் இப்போ நமக்கு நெடுப்புற இருக்கு இல்லையா, மூஞ்சி, கழுத்து, அது ஃபுல்லாக வந்து ரிப்ஸ், முதுகெலும்பு, அந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக சென்ட்ரல், தட் இஸ் எக்ஸியல். ஓகேவா? அப்பெண்டிகுலர்ங்கிறது என்னது? கை, லிம்ஸ், கை, காலு, அதெல்லாம் அப்பெண்டிகுலர். சைடில் இருக்கிறது அதெல்லாம் அப்பெண்டிகுலர். ஸோ 2 டைப்ஸ். அதை வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று ஆக்சியல், ஒன்று அப்பெண்டிகுலர். இப்போ ஆக்சியல்ல என்ன வரும்? ஆக்சியல்ல வந்து யூ ஹேவ் ஸ்கல்லு, வெர்டிபிரல் காலம், ஸ்டர்னம், ரிப்ஸ் கான்ஸ்டிடியூட் த ஆக்சியல் ஸ்கெலிட்டன். இப்போ வந்து ஸ்கல் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. வந்து பிரெயினை வந்து கவர் பண்ணி இருக்கிற போன்ஸ் எல்லாம் ஸ்கல். வெர்டிபிரல் காலம்ங்கிறது என்னது? இந்த நர்வஸ் சிஸ்டம் அழகா ப்ரொடெக்ட் பண்ணி கீழே கொண்டு போறது வந்து வெர்டிபிரல் காலம். அது நர்வஸ் சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் கிடையாது. அதான் தட் இஸ் ஸ்பைனல் கார்டு. அது மட்டும் ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ற போன்ஸ் மட்டும் கிடையாது. நமக்கு பேசிக்கா நம்மளுடைய உடம்புக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடியது வந்து இந்த வெர்டிபிரல் காலம். அதனாலதான் நம்மளால நிமிர்ந்து நிக்க முடியுது, நடக்க முடியுது ஸ்ட்ரைட்டா. ஸோ அது வந்து தட் வெர்டிபிரல் காலம், தட் இஸ் அ கேரக்டர் ஃபீச்சர் ஆஃப் மேமல்ஸ் இல்லையா, ஒரு ஹையர் கேட்டகரி மேமல்ஸ். ஸோ இந்த வெர்டிபிரல் காலம்ல வந்து தி ஹவ் காட் ரிப்ஸ் ஆல்சோ. அது ஒன்னொன்னே நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து என்ன, ஸ்டர்னம் அப்படிங்கிறது நம்ம இந்த ரிப்ஸை வந்து பேக்ல வந்து ரிப்ஸுங்கிறது தோஸ் ஆர் ஆல் ஃபிளாட் போன்ஸ். அந்த வெர்டிபிரல் காலம்லேருந்து அட்டாச் ஆகி ஃப்ரண்ட்டுக்கு வருது. தட் இஸ் கவரிங் த லங்ஸ், ஹார்ட், அதெல்லாம் கவர் ஆகுது. ஏன்னா வந்து அதுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன், அவ்வளோதான். இந்த லங்ஸ், அதுக்கு நெடுப்புற வந்து ஹார்ட், லங்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ரிப்ஸுக்கு, அந்த வெர்டிபிரல் காலம்க்கு நெடுப்புற. ஸோ வெர்டிபிரல் காலம் இஸ் டார்சலி லொகேட்டட். ரிப்ஸ் வந்து இப்படி சுத்தி ஃப்ரண்ட்ல வருது. ஸ்டர்னம் இஸ் வென்ட்ரலி லொகேட்டட். டார்சல் வென்ட்ரல்னா, டார்சல்னா பேக், வென்ட்ரல்னா ஃப்ரண்ட். ஸ்டர்னம்ங்கிறது என்னது? இங்க கழுத்துலேருந்து, இந்த கழுத்தை நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா, அது இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, தொண்டையிலேருந்து முழுங்கும் போது இந்த கழுத்துல இந்த கரெக்டாக இந்த இடத்துல 2 குத்துற மாதிரி 2 போன் வருது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து செஸ்ட் வரல வந்து ஒரு ஃப்ளாட்டாக அந்த போன் வரும். அதில் வந்து ரிப்ஸ் அட்டாச் ஆயிருக்கும். எல்லா ரிப்ஸும் அட்டாச் ஆயிருக்கு. சில ரிப்ஸ் அதுக்கு கீழே இருக்கும். ரிப்ஸ் பார்க்கும்போது அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் ஸ்டர்னம். அந்த போன் தான் ஸ்டர்னம். அதுக்கப்புறம் ரிப்ஸ். ஸோ இது மொத்தமா இதெல்லாம் தான் ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் சி த ஸ்கல். இப்போ வந்து ஸ்கல் பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து இட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 sets ஆஃப் போன்ஸ். அது என்னது? ஃபேஷியல் ஒன்று, கிரேனியல் ஒன்று. ஃபேஷியல்னா மூஞ்சியில இருக்கிற போன்ஸ், இன்னொன்று கிரேனியல்னா மண்டையில் இருக்கிற போன்ஸ். ஓகேவா? மொத்தமா அது வந்து 22 போன் இருக்கு. 22 போன்ஸ். மொத்தமா போன்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம உடம்புல? 260 போன்ஸ் இருக்கு. இதுல 22 cranial and facial bones. Alright. So cranial bones வந்து மொத்தம் 8 in number. They form the hard protective outer covering or the cranium for the brain. Okay ma? And the facial region is made up of 14 skeletal elements. அப்படின்னா குட்டி குட்டி குட்டியா அட்டாச் ஆகி இருக்கும். அதனால தான் skeletal elements சொல்றாங்க. Which form the front part of the skull. இந்த ஸ்கல்ல வந்து மண்டையோட பின்னாடி இருக்கும். எல்லாமே ஃபுல்லா மண்டையோடுன்னு சொல்லுவோம். இது பின்னாடி மண்டைய வந்து பேக்கு, மூஞ்சியில இருக்கிற போன்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல இருக்குது. அதுக்கப்புறம் the single U-shaped bone called the hyoid. இங்க இருக்கு பாருங்க. இதை கொஞ்சம் நம்ம இன்னும் பார்க்கலாம். இது வந்து frontal bone, இது parietal bone, இது occipital bone. இந்த போன், ஓகே, occipital bone. இப்ப இந்த இடத்துல பாத்துக்கங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது என்னன்னா occipital condyle அப்படின்னா என்னன்னா there is 2 குட்டி போன்ஸ் வந்து மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம வெர்டிபிரல் காலம் போய் அந்த ஸ்கல்லோட அட்டாச் ஆகுது. அதுதான், அதை நீங்க பாத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த அது வந்து நம்ம வெர்டிபிரல் காலம் பார்க்கும்போது அதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹயோட் போனுங்கிறது இது.
இந்த சிங்கிள் யூ ஷேப்டுங்கிறது இது. ஓகே, இதான் இந்த ஹயோட் போன். இதுல தான் அந்த ஜாஸுக்கு அடியில இருக்கும். இட்ஸ் கால்ட் த பிரசன்ட் ஆஃப் த பேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டினா என்ன? வாய் அந்த தொண்டை அதெல்லாம். அதுக்கு அடியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிங்கிள் யூ ஷேப்டு போன் இருக்கு. தட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் த ஸ்கல். அதுவும் ஸ்கல்ல சேர்ந்தது தான். ஓகே, ஈச் மிடில் இயர் கண்டைன்ஸ் 3 டைனி போன்ஸ். மிடில் இயர்னா மேல காது மடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்க காதெல்லாம் குத்திருப்பாங்க. காதுல 2-3 ஓட்டை இப்ப வரிசையா நிறைய ஃபேஷன் ஃபுல் காதும் குத்திக்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் எப்படி அவங்களால குத்த முடியும்னா அங்கெல்லாம் போன் கிடையாது, அதனால தான் குத்திக்கிறாங்க. இப்போ போன் எங்க இருக்கு? சென்ட்ரல் இயர்ல மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ சென்ட்ரல் மிடில், அதாவது மிடில் இயர் கண்டைன்ஸ் 3 டைனி போன்ஸ், malleus, incus and stapes, collectively called ear ossicles. ஓகேவா? ஸோ ஸ்கல் இதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு ரீட் அண்ட் ரிமெம்பர். இல்லைன்னு சொன்னால் போன வருஷம் நான் சொன்னதே தான் நான் சொல்கிறேன். யூ ப்ளீஸ் ஆல் த 11th standard students, these I have told you already. 12th standard students, if you have forgotten, I am telling you again, you please maintain a file chapter wise. இப்போ நீங்கள் படிக்கும்போது ஏதான உங்களுக்கு நேம்ஸ் ஞாபகம் இருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த நித்யஸ்ரீ மாதிரி ரொம்ப நம்ம டாக்டராகவே ஆகணும் அப்படியே செதஸ்கோப்பே வந்து ப்ரொஃபைல் பிக்சரில் போட்டிருக்கிறவங்க மாதிரி ரொம்ப டாக்டரே ஆயே தீரணும் அப்படிங்கிறவங்களும் சரி, இல்லை பயாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைல் மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். வந்து சிங்கிள் ஷீட் ஃபைல் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிற மாதிரி. அதில் வந்து ஃபார் எவ்ரி சாப்டர் யூ மெயின்டைன் அ பேப்பர். இப்போ வந்து சாப்டர் நேம் போட்டுட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போடும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை எப்படி மெயின்டைன் பண்ணால் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு போட்டுட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் ஈக்குவல் டு 260, ஃபேஷியல் அண்ட் கிரேனியல் போன்ஸ் ஈக்குவல் டு 22, அந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டே வரணும். அதில் மிடில் இயர் இதுகள் 3 போன்ஸ், அதுக்கு நேம் அடியில் அப்படி போட்டுக்கோங்க. தட் இஸ் அதுக்கு அடியில் தட் ப்ராக்கெட்டில் வந்து யூ கேன் சே இயர் ஆசிக்கல்ஸ். இப்படி நீங்கள் எழுதிட்டு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இதை மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சாப்டர் வைஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா when you are preparing for the நீட்னாலும் சரி, உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்னாலும் சரி, இது அப்படியே ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க போய் எக்ஸாம் என்னாலும் you can get things for centum at least 90 plus வந்துடும் உங்களுக்கு ஈஸியா. பிகாஸ் ஆல் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் would have written here இல்லையா. அதை நீங்க படிக்கும் போதே இந்த ஹோல் சாப்டர் ஆட்டோமேட்டிக்லி ரிமெம்பர். அதனால வந்து எவ்ரி டைம் யூ கான்ட் சிட் அண்ட் கீப் ரீடிங் த என்டையர் புக். This is another way of quickly ஒரு சம்மரி மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. யூ ப்ளீஸ் மெயின்டைன் இட். நீங்களே அதை பண்ணும்போது அதை மறக்க மாட்டீங்க, அது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஆல்ரைட், இப்போ இந்த ஸ்கல் ரீஜன் ஆர்டிகுலேட்ஸ் தி சுப்பீரியர் ரீஜன் ஆஃப் தி vertebral column with the help of 2 occipital condyles. அதாவது இந்த ஸ்கல் ரீஜன் ஆர்டிகுலேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கல் ரீஜன் கனெக்ட்ஸ் with the superior region of the vertebral column. superior region அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து இந்த ஃப்ளாரல் பார்ட்ஸில் வந்து பார்த்தோம் சுப்பீரியர் ஓவா இன்ஃபீரியர் ஓவா அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து என்ன, இப்போ சுப்பீரியர்னா அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பயாலஜியில் வந்து சுப்பீரியர் இன்ஃபீரியர் அப்படின்னா உடனே திஸ் இஸ் கிரேட்டர் தட் இஸ் நாட் கிரேட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சுப்பீரியர்னா மேலே இருக்குது. ஓகே, ஸோ சுப்பீரியர் ரீஜன் அப்படின்னா அர்த்தம் the top region, the region which is situated on the topmost region of what? Vertebral column. அதோட கனெக்ட் ஆகுது இந்த ஸ்கல் ரீஜன். ஓகே, இந்த மண்டையோட அந்த ரீஜன் வந்து எதுல கனெக்ட் ஆகுது, எந்த இடத்துல கனெக்ட் ஆகுது? ஆக்சிபிட்டல் காண்டைல்ல கனெக்ட் ஆகுது. இந்த ஆக்சிபிட்டல் காண்டைல் நான் எங்க காமிச்சேன் இல்லையா, யூ சா தட் நோ, இந்த இடத்துல இருக்கு ஆக்சிபிட்டல் காண்டைல். இப்போ one second, you please wait and I'll show you a picture. Okay,
லுக் அட் திஸ் சில்ட்ரன், இந்த பிக்சரை பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த யூ கேன் see now இந்த இடத்துல வந்து இந்த டாப் மோஸ்ட் vertebral column is getting attached. அதுதான் ஆர்டிகுலேட் ஆகுதுன்னு சொல்றோம் நம்ம ஸ்கல் போன். இது என்டையர் ஃபேஸ் அண்ட் அந்த அந்த ஸ்கல் ஃபேஷியல் அண்ட் கிரேனியல் ஸ்கெலிட்டன்ஸ் வந்து that is getting attached or the vertebral column is getting attached at this point. இந்த ரோஸ் கலர்ல இருக்கிறது அதான் உங்களுக்கு ஒரு டிஸ்டிங்விஷனா தெரியணும் அப்படிங்கறதுக்காக அந்த ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது ரோஸ் எல்லாம் இருக்காது. that will be white only in color. ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து இந்த ஆக்சிபிட்டல் காண்டைல் அப்படிங்கன்னா 2 பிளேசஸ் இருக்கு. அந்த மாதிரி 2 ப்ரொஜெக்ஷன் இருக்கு. அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அது போறதுனால வி சால் இட் டைகாண்டலிக் ஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 2 இடத்துல அது 2 பாயிண்ட்ல வந்து இந்த வெர்டிபிரல் காலம் போய் அட்டாச் ஆகிறதுனால வி சே டைகாண்டலிக் ஸ்கல். ஆல்ரைட். இப்போ வெர்டிபிரல் காலம் எப்படி இருக்கு? வெர்டிபிரல் காலம் வந்து என்ன இஸ் ஃபார்ம்டு பை 26 சீரியலி அரேஞ்ச்ட் யூனிட்ஸ். ஓகே, 26 வரிசையா இருக்கக்கூடிய யூனிட்ஸ். அதனால என்ன, அது வந்து தட் இஸ் இந்த போன் ஷேப் எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ள வந்து ஹாலோவா அந்த ஸ்பைனல் கார்டு வந்து உள்ள போகுது. தட் இஸ் ப்ரொடெக்டிங் த this bone is basically protecting the spinal. Okay, that is a nervous system. அதுக்குள்ள தான் அது போகுது. ஓகே, இது extends from the base of the skull. இந்த ஸ்கல்லோட பேஸ்ல இருந்து பின்னாடி extends the base constitute the main framework of the trunk till the trunk and the back வர அது வர போகுது. Look at this. இப்போ வந்து I'm sorry. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் இஸ் கால்ட் தி cervical bone. தொண்டைக்கு கீழே இருக்கிறது thoracic, இடுப்பு கிட்ட இருக்கிறது வந்து லம்பர் or lumbra vertebra. cervicalங்கிறது வந்து கழுத்து போர்ஷன், மண்டையில இருந்து அட்டாச் ஆகி கழுத்து இந்த தோள்பட்டை வரல வருது cervical vertebra. அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு வந்து வருது வந்து thoracic, அந்த ஃபுல்லா அந்த தொண்டையில இருந்து கீழே வரல வருது வந்து thoracic. அப்புறம் இடுப்பு இந்த ஹிப் ரீஜன்ல இருக்கு இல்லையா, அது வந்து தட் இஸ் லம்பர். ஓகே, ஸோ இது வந்து ஒன்னொன்னையும் வந்து we call it intervertebral disc அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கீழே இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா that is coccyx. All right, now each vertebra has a central hollow portion. அதுல தான் the neural canal, that is called the neural canal. அதுல வந்து spinal cord passes. the spinal cordங்கிறது என்னது, இந்த எல்லா nerves எல்லாமே அது போகுது. first vertebra is the atlas. the முதல் first the superior, it is attaching the superior region with the skull னு சொல்றோம் இல்லையா, அந்த superior regionல தான் வந்து superiorனா என்ன, மேல டாப் மோஸ்ட் பார்ட்ல இருக்கிறது first vertebral column. இந்த first vertebra அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், அட்லாஸ்ன்னு சொல்றோம். அதுதான் வந்து இந்த occipital condyle-ஓட அட்டாச் ஆயிருக்கு. that is the that is the place where the skull articulates with the vertebral column. okay, that you have to remember. இந்த அட்லாஸ் பேரை ஞாபகம் வச்சுக்கணும், occipital condyle ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பேரெல்லாம். and then vertebral column is differentiated into cervical, thoracic, lumbar, இதெல்லாம் and sacral and coccygeal. coccygealங்கிறது கீழே இந்த ட்ரங்க் போர்ஷன்ல. இது வந்து இதெல்லாம் வந்து அப்பெண்டிக்ஸ் போன்னு சொல்லுவாங்க. these are all, இது வந்து ஆக்சுவலா என்னன்னா ஹியூமன்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. மற்ற அனிமல்ஸ் எல்லாம் வந்து வால்லாம் இருக்கும்போது அது வந்து இன்னும் இருக்கு. இப்போ இது வந்து டெய்ல் போன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ தட் இஸ் மினிமைஸ்ட் அண்ட் இட் ஹஸ் பிகம் வெரி ஸ்மால் இன் த ஹியூமன் பீயிங்ஸ். அதுதான் அது வந்து பெருசா ஒன்றும் யூஸ் இல்லை. இப்போ நீங்க எங்கேயாவது
you fall from ஏதோ படியில் கீழே விழுறீங்க, ஆர் when you're driving you fall down, அந்த மாதிரிலாம் ஆகாது. அப்படியே விழுந்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த டெயில் போனில் வந்து எதுவும் கிராக் ஆனால் கூட, அந்த அப்பெண்டிக்ஸ் எதாவது பெயின் வந்ததுன்னா கூட they remove it. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய வந்து அது இருக்கிறதுனால ஒரு பெரிய பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதுனால அது, பட் அது இருக்கு. பிகாஸ் நம்ம வந்து டியூரிங் த எவல்யூஷன் அது சின்னதாக ஆயிருக்கு, பட் ஸ்டில் இட்ஸ் தேர், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த vertical column protects the spinal cord, supports the head and serves as the point of attachment for the ribs and the musculature of the back. ஓகே, இந்த vertebral column வந்து இந்த ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுது, ஹெட்டை வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த vertebral column இல்லைன்னா ஹெட் எப்படி நிற்கும், இப்படி தலை இப்படி நிற்காது நமக்கு இல்லையா. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறது. ஆல்சோ இந்த வந்து ரிப்ஸ், இந்த வந்து இப்படி நல்ல ஒரு நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது காரணமே இந்த ரிப்ஸ் தான். ரிப்ஸும் கூட அனதர் மெயின் ஃபேக்டர். ஸோ அந்த ரிப்ஸை வந்து எதில் அட்டாச் ஆயிருக்கு, vertebral column தான். vertebral column அண்ட் ஸ்டர்னம்ல அட்டாச் ஆயிருக்கு. நவ் ஸ்டர்னம்னா என்னது, இந்த ரிப்ஸ் ஸ்டர்னம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆல்ரைட், இப்போ நம்ம இதுவரை என்ன பார்த்தோம், மொத்தம் 260 போன்ஸ். அதில் 22 வந்து ஃபேஷியல், தென் 22 தென் 26 வந்து vertebral column. அதுக்கப்புறம் there are 12 pairs of ribs. See, இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க வேண்டாம். ஓகே ஓகே 12 pairs of ribs. இந்த 12 pairs of ribs நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் 7 இங்கேருந்து ஃபர்ஸ்ட் 7 வந்து they are called, இந்த இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா இது வேறதான் இருக்கு ஸ்டர்னம். ஸ்டர்னம்ங்கிறது இதோட முடியுது. ஓகே, அதுக்கு கீழே ஸ்டர்னம் கிடையாது, ஃபுல்லா ஸ்டர்னம் வராது. நம்ம வயிற்றுக்கிட்டலாம் ஸ்டர்னம் இருக்காது, செஸ்டோட முடிஞ்சு போயிடும் ஸ்டர்னம். ஆனா vertebral column வந்து கீழே பேக் வர கீழே போகுது இல்லையா. ஸோ அதனால ஸ்டர்னம் வந்து ஸ்மாலர் தேன் த ஆக்சுவல் vertebral column. ஸோ அதனால அந்த ஸ்டர்னம் சின்ன லென்த்தா தான் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிப்ஸ் தான் அதோட அட்டாச் ஆக முடியாது. ரிப்ஸுங்கிறது என்னது, இந்த ஃபிளாட் போனு தட் கம்ஸ் அப்படியே ரவுண்டா வரும் பின்னாடி vertebral columnலேருந்து ஸ்டர்னம் வரல, அப்படி ரவுண்டா வரும். ஸோ இந்த ரிப்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ரிப்ஸ் வந்து மொத்தம் 7 ரிப்ஸ். ஃபர்ஸ்ட் 7 ரிப்ஸ் வந்து ஆக்சுவலா ஸ்டர்னம்ல அட்டாச் ஆயிருக்கு. அது மாதிரி அட்டாச் ஆயிருக்கிறது தான் ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது இந்த மற்றது 8லேருந்து 10 வர 8, 9, 10 அந்த 3 ரிப்ஸ் வந்து மற்ற ரிப்ஸோட சேர்ந்து அட்டாச் ஆயிருக்கும். இங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா எப்படி இந்த மற்ற ரிப்ஸோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். கடைசியில் 11 and 12க்கு வந்து எதுலையுமே அட்டாச் ஆயிருக்கு, அப்படியே நிற்கும். ஸோ தட் இஸ் கால்ட், ஒரு நிமிஷம், இப்போ நீங்க கீழே பாத்தீங்களா இந்த 11 and 12 பாத்தீங்கன்னா இது எதுலையுமே அட்டாச் ஆயிருக்காது, அப்படியே சீரா நிக்குது. தட் those ribs are called floating ribs. ஓகே, ஸோ ரிப்ஸ்ல வந்து எத்தனை டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 7 வந்து இட் இஸ் attached to the sternum, and the next 3 is not attached to sternum but to the other ribs. அதனால அது ஃபால்ஸ் ரிப்ஸ். ஃபர்ஸ்ட் 1 to 7 வந்து ட்ரூ ரிப்ஸ். அப்புறம் கடைசி 2 வந்து they are not attached to anything, அது அப்படியே நிக்கிறது. that is called floating ribs. So this is about the ribs and the sternum. All right, அதுக்கு அடுத்தது the bones of the limbs together along with their girdles constitute the appendicular skeleton. இப்போ girdlesங்கிறது என்னது, இப்போ வந்து தனித்தனியா போன்ஸ் மட்டும் தனியா இருக்க முடியாது இல்லையா. எல்லாமே இந்த vertebral columnலேருந்து வரக்கூடிய சில போன்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்கா இருந்தா தானே நமக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். நம்ம கையை காலை தூக்கினா நம்மளால வந்து ஒரு மாதிரி we can do a proper movement. இப்போ எக்ஸசைஸே பண்ணீங்க, கை தூக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த கையை மட்டும் தனியா ஆடிட்டு இருக்கும் இல்லையா. அப்படிலாம் இல்லாம that should be attached to something. இந்த vertebral columnலேருந்து வரக்கூடிய போன். ஸோ அதெல்லாம் தான் அந்த மாதிரி இதுதான் girdlesன்னு சொல்றோம். ஸோ மேலே ஒன்று கீழே ஒன்று 2 இருக்கு. ஓகே, ஸோ
அந்த அதோட வந்து அட்டாச் ஆயிருக்கும் அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டல். அது எல்லாமே சேர்த்து தான் வி சே இட். சாரி, அப்பெண்டிகுலர் சொல்ற லிம்ஸ் வந்து கை கால். ஸோ அந்த girdles அண்ட் லிம்ஸ் போன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வி கால் இட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன். அது மொத்தம் 30 போன்ஸ். ஓகே, am I going fast? உங்களுக்குலாம் புரியுதாம்மா? Yes, ma'am. Okay, all right. Now இப்போ வந்து நீங்க கை போன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கையில நீங்க பாத்தீங்கன்னா that is called மேல இருக்கிற girdle பேரு pectoral girdle. pectoral girdleங்கிறது நீங்களே முதுக நீங்க அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா தெரியும். இந்த ஷோல்டர் போனோட ஒரு ஃபிளாட் போன் ஒன்று பின்னாடி வரும் பாருங்க. இப்படி கையை அப்படி நீங்க திருப்பி நீங்க கொண்டு போனீங்கன்னா ஒரு ஃபிளாட்டா ஒரு போன் வரும். அது வந்து மேல கொஞ்சம் தூக்கின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதோட தான் வந்து அட்டாச் ஆயிருக்கு இந்த லிம், கை ரெண்டும். இப்போ நீங்க அதை டீட்டெயில்டா பார்க்கலாம் பாருங்க. இப்போ உல்னா கார்பல்ஸ்ங்கிறது வந்து ரிஸ்ட் போன், அது வந்து 8. மெட்டா கார்பல்ஸ் வந்து பாம்ல இருக்கிறது, அது வந்து 5. அப்புறம் ஃபேலஞ்சஸ்ங்கிறது வந்து கையிலேயே நீங்க பாப்பீங்க ஜாயிண்ட், ஒரு விரல்லையுமே 2 ஜாயிண்ட் இருக்கு. ஆனா கெட்ட விரல்ல மட்டும் ஒரே ஒரு ஜாயிண்ட் தான் இருக்கு. ஒரு கோடு நீங்க பாக்குறீங்க இல்லையா, தட் இஸ் த ஜாயிண்ட். ஸோ அப்போ ஒரு ஜாயிண்ட்டும் ஒரு குட்டி குட்டி போன். ஓகே, ஸோ அது மொத்தம் வந்து 14. ஆல்ரைட். ஏன்னா வந்து 4 விரல்லையும் 3 போன் இருக்கு, கெட்ட விரல் மட்டும் 2 போன் தான் இருக்கு. ஸோ அதனால 14. ஒரு கைக்கு 14, 2 கைக்கு 28. ஆல்ரைட். ஃபீமர் அப்படிங்கிறது வந்து தை போன், அதை வந்து ரொம்ப லாங் போன். அது தைஸ்ல வந்து இந்த போன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியே இது வந்து கையில இருக்கிறது வந்து ஹெமரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போன் இந்த போன் தான் ஹெமரஸ். ஓகே, இதே மாதிரியே தைஸ்ல இருக்கும் போன்ஸ், அது வந்து ஃபீமர்னு சொல்லுவோம். அதுதான் லாங்கஸ்ட் போன். அதுக்கப்புறமா வந்து டிபியா, ஃபிபுலா, டார்சல்ஸ், அதாவது ஆங்கிள் போன். ஆங்கிள்ங்கிறது கீழே இந்த என்ன சொல்றது, கீழே வந்து அந்த முட்டிக்கு கீழே இருக்கும் இல்லையா, அந்த நம்ம லெக்ஸுக்கு பக்கத்துல அந்த ஆங்கிள் போன், அது வந்து 7 நம்பர். மெட்டாடார்சல்ஸ் 5 நம்பர். அகைன் ஃபேலஞ்சஸ், கால் விரல், அதெல்லாம் வந்து மெட்டாடார்சல்ங்கிறது இந்த பாதம் கீழே நடக்கிறீங்க இல்லையா, அது. கைது வந்து மெட்டாகார்பல், கால்து வந்து மெட்டாடார்சல். அதே மாதிரி ஃபேலஞ்சஸ் வந்து கை ஃபேலஞ்சஸ் 14. ஒரு சைடுக்கு நான் சொல்றது. அதே மாதிரி ஒரு காலுக்கு வந்து 14 நம்பர். ஓகே, டோட்டலா அது போன்ஸ் ஆஃப் லெக்ஸ், ஹைண்ட் லிம்ப் அப்படி சொல்லுவோம். இது வந்து ஃப்ரண்ட் லிம்ப் அண்ட் ஹைண்ட் லிம்ப். ஓகே, கப் ஷேப்டு போன் கால் பெட்டல்லா கவரிங் த நீ ஆர் வென்ட்ரலி நீ கேப். வென்ட்ரலினா என்ன அர்த்தம்? ஃப்ரண்ட்ல இருக்கு. நீ கேப் வந்து இட்ஸ் சிச்சுவேட்டட் இன் த ஃப்ரண்ட், நாட் டார்சலி. ஃப்ரண்ட்ல இருக்கு. நீ கேப் வந்து அந்த நீ ஜாயிண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த போன் இருக்கு. ஆல்ரைட். இந்த பெக்டோரல் அண்ட் பெல்விக் girdle bones help in the articulation of the upper and lower limbs. ஓகே, இது பெக்டோரல் girdle தான் வந்து இந்த இது வந்து அட்டாச் ஆயிருக்கு. எது? கை. So அந்த வந்து each girdle is formed of 2 halves. Each half of the pectoral consists of clavicle and a scapula. clavicle and scapula. clavicle பாருங்க, இதோ இங்க இருக்கு. scapulaங்கிறது இதோ இது. ஓகே, ஸோ இது என்னன்னா, இது வந்து பின்னாடி இந்த ஸ்கேப்புலாங்கிறது அந்த பெரிய போன் வந்து ஃபிளாட்டா இருக்கும், தூக்கிட்டு இருக்கும். அது இந்த கிளாவிக்கல்ங்கிறது இந்த தோள்பட்டையிலேருந்து வர போன். ஸோ இதுவும் இந்த தோள்பட்டையில் இந்த ஷோல்டர் போன் ஆர் ஷோல்டர் பிளேட், காலர் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தட் கெட்ஸ் அட்டாச் டு ஸ்கேப்புலா. அதுல வந்து அந்த ஜாயிண்ட்ல வந்து இந்த லிம் போன் இஸ் அட்டாச்ட் வித் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். அதாவது இந்த பால் மாதிரி ரவுண்டா இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்னு நம்ம சொல்லுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜாயிண்ட். அது இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே கையை ஒண்ணுமே செய்ய முடியாது. வெரி வெரி பால் சாக்கெட் ஜாயிண்ட் நிறைய இடத்துல இருக்கு நமக்கு. தட்ஸ் a very important joint. Not only in this hind limb, முட்டில இருக்கு, ஹிப்ல இருக்கு. ஹிப்ல 2 இடத்துலயும் இருக்கு, முட்டில 2 இடத்துலயும் இருக்கு, கையில 2 இடத்துலயும் இருக்கு. ஓகே, ஆல்ரைட்.
The scapula is a large triangular flat bone situated in the dorsal part of the thorax. Thoraxங்கிறது என்னது? இந்த பின்னாடி இந்த தொண்டை போர்ஷன், அந்த நம்ம அந்த இந்த ரிப்ஸோட தோரக்ஸ் பார்ட், அந்த அதாவது வாட் டு சே, இந்த ரிப்ஸ் இருக்கிற இடம், தட் இஸ் இந்த வெர்டிபிரல் காலம்ல வந்து தோரக்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த போன்ஸ் வந்து இருக்கு. டார்சல் அப்படின்னா பின்னாடி பக்கம் இருக்கு. அந்த தோரக்ஸ் பிட்வீன் செகண்ட் அண்ட் செவன்த் ரிப், செகண்ட் அண்ட் செவன்த் ரிப் அந்த இடத்துல இருக்கு எக்ஸாக்ட்லி. The dorsal flat triangular body of the scapula has a slightly elevated ridge called the spine, which projects as flat expanded process called the acromion. Okay, all these names please remember, note பண்ணி வச்சுக்கோங்க. The clavicle articulates with this. The clavicle வந்து இதோட ஜாயின் ஆயிருக்கு. எதோட? ஸ்கேப்புலாவோட. ஸ்கேப்புலா ஸ்பைன் அதோட ஜாயின் ஆயிருக்கு. Below the acromion is a depression called glenoid cavity, which articulates with the head of the humerus to form the shoulder joint. இந்த இடத்துல கீழே வந்து ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கு, ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல வந்து இந்த ஹியூமரஸ் அப்படிங்கிறது, அந்த ஆர்ம் போன் இருக்கு இல்லையா, அது வந்து இட் கெட்ஸ் ஜாயின் டு த ஷோல்டர் போன். ஓகேவா? இப்போ வந்து இந்த clavicle is a long slender bone with two curvatures. curvaturesனா ரெண்டு பக்கமும் இருக்கு. ஸோ அது வந்து that is commonly called the collar bone நம்ம சொல்றோம். எதை? clavicle. ஓகே, pelvic girdle வந்து பின்னாடி இது மேல இத மாதிரி இருக்க மாதிரியே ஹிப் கிட்ட அந்த மாதிரியே போன் இருக்கு. இந்த வெர்டிகல் காலமோட அட்டாச் ஆகி இருக்கிற girdle வந்து pelvic girdle. அதுல வந்து two coxal bones. Each coxal bones is formed by the fusion of three bones: ilium, ischium and pubis. So இங்க இருக்கு பாருங்க. ஓகே, சோ இதோட தான் வந்து limbs அட்டாச் ஆயிருக்கு. All right. At the point of fusion of the above bones is a cavity called acetabulum, to which the thigh bone articulates. The two halves of the pelvic girdle meet vertically to form a pubic symbiosis containing fibrous cartilages. Fibrous cartilagesனா அதாவது நம்ம தான் முதல்லயே படிச்சோம் இல்லையா, அதாவது ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வெறும் ஸ்கெலிட்டன்ஸ் மட்டும் இருந்தா we can't move. ரொம்ப அது அந்த மூவ்மெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடியது கார்டிலேஜஸ். ஓகே, எல்லா ஜாயிண்ட்லையுமே எல்லா போன்ஸ்லையுமே இந்த கார்டிலேஜஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து போன்ஸை மூவ் பண்றதுக்கு, ஸ்மூத் மூவ்மெண்ட்டுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றது. அது வந்து தட் இஸ் ஃபைப்ரஸ் கார்டிலேஜ் அந்த ஜாயிண்ட்ல இருக்கு. ஆல்ரைட், ஜாயிண்ட்ஸ்ல வந்து எசென்ஷியல் ஆல் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இன்வால்விங் த பாடி, parts of the body, locomotory movement and no exception. இதுல வந்து fibrous joints, இதுல வந்து 3 types of joints இருக்கு. என்னது? fibrous joint, cartilaginous joints and synovial joints. இந்த fibrous jointsங்கிறது என்னது? do not allow any movement. இந்த fibrous jointsல வந்து எந்த மூவ்மெண்ட்டுமே allow பண்ணாது. This type of joint is known by the flat skull bones, which fuse end to end with the help of dense fibrous connecting tissues in the form of sutures to form the cranium. இந்த மண்டைக்குள்ள இருக்கிறது வந்து fibrous joints. For example, okay, இதுல வந்து cartilaginous joints என்ன பண்ணும்னா, the bones involved are joined together with the help of cartilages ஓட join பண்ணிருக்கிறது. அதெல்லாம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலு, இந்த முட்டி, அதெல்லாம் வந்து cartilages ஜாயின்ஸ், அந்த கார்டிலேஜஸ் இருக்கும் அங்க. அதனால தான் வந்து நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா சில சமயம் போன் ஃப்ராக்சர் இல்லாம கூட நமக்கு ரொம்ப வலிக்கும். காரணம் என்னன்னா, அந்த கார்டிலேஜஸ் வந்து இன்ஃப்ளமேட் ஆயிருந்தா அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கூட நம்மளால நடக்க முடியாது. ஸோ தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. த ஜாயிண்ட் பிட்வீன் த அட்ஜசன்ட் vertebra
in the vertebral column is of this pattern and this permits limited movements. அப்புறம் synovial joints என்னன்னா characterized by the person with a fluid filled synovial. அதெல்லாம் எங்க இருக்கும்னு கேட்டானா இந்த ball and socket joint குள்ளெல்லாம் அந்த fluid filled cartilages அந்த tissues இருக்கும்போது அதை வந்து synovial joints அப்படின்னு சொல்றோம். அது வந்து அதனால தான் நீ வந்து எல்லாமே ஆல் டைரக்ஷன்ஸ்ல நம்ம கையெல்லாம் வந்து சுத்த முடியும், காலை வந்து ஆல் டைரக்ஷன்ஸ்ல நம்மளால பண்ண முடியும். அந்த அது ஃபெசிலிட்டேட் பண்றது இந்த மாதிரி ஜாயின்ட்ஸ் தான். ஸோ have I left anything? Yeah. So these are the three types of joints. Okay. So till here we come to the end of the chapter. Now we are going to see the disorder of muscular and skeletal system. Now I want to stop here and ask you, have you understood? Do you have any doubt? No doubt, ma'am. No doubt, ma'am. Okay. The ball and socket joint எத்தனை இடத்துல இருக்கு அப்படினு நீட் क्वेश्चन வரலாம். என்னமா? Pivot joint. Yeah, pivot jointங்கிறது வந்து இந்த skeletal skull and vertebral joint பண்ற இடம். Okay. That is pivot joint. அந்த இடத்துலயும் வந்து உங்களால நெக்க வந்து திருப்ப முடியுது இல்லையா? ஃபுல்லா நெக்க வந்து of course பேக்ல திருப்பி பார்க்க முடியாது, பட் ஸ்டில் 180 degrees நம்ம வந்து நெக்க வந்து திருப்ப முடியறது, மண்டைய வந்து திருப்ப முடியறது அப்படின்னு சொன்னா because of that joint only. அந்த இடத்துல வந்து synovial joint இருக்கு, because the movement is more there. அதனால எங்கெல்லாம் மூவ்மெண்ட் நிறைய இருக்கோ அந்த இடத்துல தான் synovial joints இருக்கும். எந்த இடத்துல ball and socket joint, pivot joint, saddle joint. ஓகே. saddle jointங்கிறது carpal and metacarpal and thumb. ஓகே. ஆல்ரைட். அதெல்லாம் அந்த மாதிரி joints are not only ball and socket, இந்த மாதிரி joints எல்லாம் கூட. Alright, thanks for pointing out, whoever it is. Alright, now we move on to the disorder of muscular and skeletal system. Ma'am. Yes. Ma'am, carpalna என்ன ma'am? கார்பல்ங்கிறது வந்து இந்த பாதம் இருக்கு பாத்தீங்களா, ஃபுட் இருக்கு பாத்தீங்களா கால்ல, அங்க இருக்கிற போன் அதுதான் கார்பல். அதோட அட்டாச் ஆயிருக்கிற குட்டி குட்டி போன்ஸ் ஃபிங்கருக்குள்ள இருக்கிறது மெட்டாகார்பல் போன். Okay ma'am. ஆமா. Alright, now disorder of muscular and skeletal system வந்து myasthenia gravisங்கிறது என்னது, ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறது. அதுல என்னன்னா இந்த வந்து வீக்கனிங் பேராலிசிஸ் அந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி. ஓ மை காட், ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் காலிங். மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி வந்து ப்ரோக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில். அப்போ வந்து என்ன ஆயிடும்னா, அப்போ போன்ஸ் எல்லாம் குறுக்கி அது இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேட்டலா ஆகும். அதாவது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஆகக்கூடியது. இதெல்லாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் the patients it becomes turned to be fatal for the patients. Okay, அப்புறம் titani, அது rapid spasms of the muscles due to low calcium. arthritis எல்லாம் ரொம்ப காமன். every 10 people நீங்க பாத்தீங்கன்னா அதுல 2 பேருக்கு arthritis இருக்கும், osteoporosis இருக்கு வயசானவங்கல, அதெல்லாம் ரொம்ப காமன். goutங்கிறது inflammation of joints because of accumulation of uric acid. that is because of a particular kind of diet. ரொம்ப மீட் சாப்பிட்டாலோ, ரொம்ப வந்து சால்ட் கண்டென்ட் நிறைய இருக்க மாதிரி, பர்டிகுலர் கைண்ட்ஸ் ஆஃப் சால்ட் ஐ மீன் அது நிறைய இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபுட் இன்டேக் பண்ணீங்கன்னா யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகும். அதனால போன்ஸ்க்குள்ள வந்து போன்ஸ் ஜாயின்ஸ்ல வந்து செட்டில்மெண்ட், சால்ட் செட்டில்மெண்ட்னால வீங்கும் போன்ஸ் அந்த இடத்துல. ஆல்ரைட், நவ் we come to the end of the chapter. If you have any doubts, you please tell me. We can continue the rest of the thing in the next class. இதுல வந்து இப்போ வந்து I want to discuss just one thing.
நான் வந்து முன்னாடி வந்து ஐ வாஸ் எவ்ரி சாப்டர் ஐ வாஸ் டிஸ்கஸிங் நீட் கொஷின்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். தட் வாஸ் கன்சூமிங் லாட் ஆஃப் டைம். நான் இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு 1 or 2 சாப்டர்ஸ் எகைன் நான் எடுத்துட்டு தென் ஒரு எல்லாமே சேர்த்து ஒரு 3-4 சாப்டரா சேர்த்து we can discuss neat questions. Okay, and probable neat questions in those chapters. அது எல்லாருக்கும் ஓகே தானே? So next class I'll be doing next chapter. Next chapter, not the 21st chapter. I think 7th or 8th, I don't know. அது நாங்க எடுப்போம். Okay? All right, children. See you in the next class. Have a good night. Nice weekend. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. சரி, சரி சரி பண்ணட்டுமே.